மனிதன் வாழ்ந்ததில் ஓர் கொடூரமான யுகம் பேரரக்க யுகம். அக்கொடும் யுகத்தில் மனிதர்கள் பல்வேறென பிரிந்தனர். பலர் பலவீனமானவர்களாகவும், சிலர் புத்தியில் சிறந்தும் வீரத்தில் கோடை எனவும், சிலர் பிறப்பிலேயே திறனுடன் பிறந்த வீரனாகவும், சிலர் தியாகிகளாகவும், நயவஞ்சகர்களாகவும், துரோகிகளாகவும், விடுதலையை நோக்கி செல்லும் தலைகளாகவும் திகழ்ந்தனர். இதில் பேரரக்க பயத்தில் சூழ்ந்த மக்களை பாதுகாக்கும் பேர் மதில்களுக்கு அப்பாற்பட்டு செல்லும் படை ஆய்வு படை. இதிலுள்ளவர்கள் யாராக இருப்பினும், அவர்களின் தனிப்பட்ட நோக்கங்கள் எதுவாக இருப்பினும், அவர்களின் ஒரே பணி அச்சுறுத்தும் பேரரக்கர்களை அழித்து மனித குலத்தை காப்பதே ஆகும். இதில் பல கண்கள் பலதரப்பட்ட நோக்கங்களை உள்ளடக்கி இருந்தது. நம்பிக்கை, விடுதலை, விரோதம், குற்ற உணர்வு, பயம், வாழ்வுணர்வென திகழும் பட்சத்தில் அதில் ஒருவனின் கண்கள் மட்டும் யூகிக்க இயலாத உள்நோக்கத்தை பிரதிபலித்தது. நீண்ட நாள் பிறகு மனிதர்கள் பேரரக்கர்களாய் மாறி போரிட்ட முதல் போரில் அச்சுறுத்தும் பெண் தோற்றத்தில் உள்ள பேரரக்கியின் கைகள் தன் அருகில் அளவில்லா வேகத்துடன் வந்து மோதிய போதும் இமைக்காத அந்த கண்கள் தன் வீரர்களின் கல்லறையின் மீது அமர்ந்து குற்ற உணர்ச்சியில் சூழ்ந்த அக்கண்கள் நமக்கு வழிகாட்டும் தலைவன் இறந்து விடுவானோ என்று வீரர்கள் அச்சத்துடன் இருந்தபோது, தன் கை துண்டாக எரியப்படும் அந்த கொடூரமான நொடியிலும் தன் வீரர்களை முன்னேறச் சொன்ன அந்த தலைவனின் கண்கள். வெயிட் பண்றாடே, ஏன்டா எவ்வளவு பிரம்மாண்டமான கண்டென்ட் இறக்கிருக்கீங்க? அந்த செதுக்கி வச்ச சிற்பத்தை இப்படி ஷார்ட்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபுல் ஸ்கிரீன்ல பாடுறா. ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாடா பார்க்கலாம்.